மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 8 பாடம் தமிழ் இயல் 4 வேற்றுமை. இயல் 4 வேற்றுமை. இப்போ வேற்றுமைனா என்ன அப்படின்னா, நம்ம எதை வேற்றுமை அப்படிங்கிறோம் அப்படின்னா, பெயர் சொல்லோட பொருள் மாறுபடுறத. இப்போ பெயர் சொல்ல எடுத்துக்காட்டாக பாவை, இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. பாவை அண்ணன் பார்த்து, பாவை அண்ணன் பார்த்து. இதில் என்ன வருது? பாவை அண்ணனை பார்த்தால்னு வரணும். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் இப்போ மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாத ஒரு குழப்பம் உள்ளது. இப்போ பாருங்க, பாவை அண்ணன் பார்த்து, இதில் எப்படி வரணும்? பாவை அண்ணனை பார்த்தாள், பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். இதில் என்னது? என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு. இதில் என்ன இருக்குன்னா, நம்மளால் இதை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த செய்தி உங்களால் இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? மேலே உள்ள பகுதியை படித்ததுக்கும் இந்த பகுதியை படித்ததுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும். அதில் உள்ளதில் உன்னால் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இப்போ இங்கே என்ன உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இது மாதிரி வர்றதான் நம்மளோட முறையான தொடர். இப்போது எளிதாக புரிகிறது அல்லவா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு இப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. இப்போ அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் என்னென்னலாம் வந்திருக்கு? அண்ணனை, அப்போ ஐ, அண்ணனால் ஆள், அண்ணனுக்கு கு, அண்ணனின் இன், அண்ணனது அது. இப்போ இது மாதிரி போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இப்போ அண்ணன்கிறது பெயர் சொல், அண்ணன்கிறது என்னது? பெயர் சொல். இந்த அண்ணனை எப்படி மாற்றுதுன்னா, அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக மாறுபடுத்துது. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அண்ணன்கிற பெயர் சொல்லு எப்படியெல்லாம் பொருளை வேறுபடுத்தி கொடுக்குது, மாற்றி கொடுக்குது. இதெல்லாம் ஐ, ஆள்கு, இன்னது, கண் அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லோட உறுப்புகள்லாம் அதை மாற்றுறதுனால பொருள் வேறுபடுது. அப்போ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை என்ன சொல்லுவோம்? வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேற்றுமையில் உள்ள உறுப்புகள் என்ன? ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறதான் வேற்றுமையோட அசைகளை வேற்றுமை உறுப்புகள். அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை அப்படிங்கிற சொல்லு வருது. இப்போ வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு வேற்றுமை என்று பெயர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள் என்று கூறுவர். வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதற்கு பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உறுப்புகள் எனப்படும். இப்போ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். அடுத்து கவனிங்க. இப்போ சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். உறுப்புகள் மட்டும் வராது, முழு சொற்களும் வரும். அது மாதிரி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. அடுத்து கவனிங்க, நம்ம என்ன சொன்னோம்? உறுப்புக்கு இங்கே உறுப்பு எது? ஆள். இந்த உறுப்புக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வரும். அந்த தொடரை பாருங்க. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இங்கே தூரிகையால், இங்கே தூரிகை கொண்டு. அப்போ ஆள்ங்கிறது என்ன அப்படின்னாக்க
வேற்றுமை உருவு. இங்கே வந்து இது என்னன்னா சொல்லுருவு. இது வந்து ஒரு சொல்லே வர்றதுனால இது என்ன உருவு? சொல்லுருவு. இப்போ வேற்றுமையில் உறுப்புக்கு பதிலாக சொற்களும் வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. முழு சொற்களே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கவனிங்க, சொல்லுறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னா, சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. அவற்றை என்ன சொல்லுவோம்? சொல்லுறுப்புகள் என்பர். இப்போ எடுத்துக்காட்டாக ஆள், ஓவியர், தூரிகையால் அப்படிங்கிறது என்னது? வேற்றுமை உருவு. சொல்லுறுப்பு என்ன? தூரிகை கொண்டு அப்படிங்கிறது என்னது? சொல்லுறுப்பு. இப்போ சொல்லுறுப்பு என்றால் என்ன அப்படின்னா, சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் என்பர். இப்போ புரியுதாமா? நம்ம இது வரைக்கும் 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். வேற்றுமை என்றால் என்ன, வேற்றுமை உருவு என்றால் என்ன, சொல்லுறுப்புகள் என்றால் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேற்றுமையோட வகைகள். வேற்றுமையோட வகைகள். அப்ப வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதெல்லாம் வேற்றுமையின் வகைகள். அப்ப வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அவற்றை எழுதுக அப்படின்னாக்க இந்த 8ஐயும் எழுதணும். அடுத்து முதல் வேற்றுமையை பார்ப்போம். இந்த முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உறுப்புகள் உண்டு. உருவும் வரும், அதுல சொல்லுறுப்புகளும் வரும். நல்லா கவனிங்க, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உறுப்புகள் உண்டு. இப்ப வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை தொடர்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த வேற்றுமையோட உறுப்புகள் அங்கே இருந்துச்சுன்னா இடம்பெற்றுள்ள தொடர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அகுது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படிமோ. இப்போ வேற்றுமை தொகை என்றால் என்ன, வேற்றுமை தொடர் என்றால் என்ன அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேற்றுமை தொடர்னா அங்கே உறுப்புகள் தெளிவாக இடம்பெற்று இருக்கும். வேற்றுமை உறுப்புல உள்ள தொடர் தெளிவாக இருந்தால் அதை வேற்றுமை தொடரணும். அந்த வேற்றுமை உறுப்புகள் இல்லாமல் மறைந்து வந்திருந்தால் அது தொக்கி நிற்பது தொகை அப்படிமோ. வேற்றுமை உறுப்பு மறைந்து நிற்பதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, வேற்றுமைனா வேற்றுமை தொடர்கள், வேற்றுமை தொகை. வேற்றுமை தொடர்கள்ங்கிறதுல உறுப்பு வந்திருக்கும், வேற்றுமை தொகையில வந்து மறைந்து நிற்கும். மறைந்து அது மாதிரி தொக்கி நிற்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தொக்கினா மறைந்து, மறைந்து நிற்கிறத தொக்கி நிற்பதை தொகை, அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்றும், வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இல்லாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? வேற்றுமை தொகை என்பர். அடுத்து முதல் வேற்றுமை பார்ப்போம். முதல் வேற்றுமை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரும்பாலும் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து உறுப்பு இல்லை, உறுப்புகள் கிடையாது. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எங்கன்னா முதல் வேற்றுமையில் எழுவாய் இருக்கும், செயற்படு பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். இந்த 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமலும் எழுவாய் தனித்து நின்று இயல்பாய் பொருளை தருவது முதல் வேற்றுமை. இப்போ முதல் வேற்றுமைனா என்ன அப்படின்னா அங்கே எந்தவித வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இல்லாமல் எழுவாய் வந்து தனித்து நின்று இயல்பானை பொருளை தருகிறது. இதை தான் நம்ம முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். இப்போ முதல் வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னா பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதே நம்ம முதல் வேற்றுமை அப்படிமோ. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். இப்போ பாவை வந்தாள், கண்ணன் வந்தான் அப்படிங்கிறப்ப அது என்னது? எழுவாய் வேற்றுமை. அங்கே வந்து உறுப்புகளும் கிடையாது. அப்புறம் என்னது? அங்கே சிலதில் என்ன சொல்லியிருக்கோம்? செயற்படு பொருள் வராமல் இருக்கலாம். அடுத்து கவனிங்க, இரண்டாம் வேற்றுமை.
இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு வந்து ஐமா. இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு என்ன அப்படின்னா ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். இப்ப இது எத்தனை பொருள்களில் வரும் அப்படின்னு அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு 6 வகையான பொருள்களில் வரும். இந்த வேற்றுமை உருபு எத்தனை வகையான பொருட்களில் வரும் அப்படின்னா 6 வகையான பொருள்களில் வரும். வேற்றுமை உருபு ஐ தான். ஆனால் அந்த ஐ வந்து எத்தனை பொருள்களில் வரும் அப்படின்னா 6 வகையான பொருள்களில் வரும். நல்லா கவனிக்கமா தெளிவாக இரண்டாம் வேற்றுமைக்குள்ள பொருள் உருபு ஐ. இந்த இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகை பொருள்களில் வரும்னா 6 வகையான பொருள்களில் வரும். அதான் ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இப்போ இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐயே அது எத்தனை பொருள்களில் வரும் அப்படின்னா 6 வகையான பொருள்களில் வரும். இப்போ கவனிங்க, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் பரணரை புகழ்ந்தார் அல்லது கபிலரை பரணர் புகழ்ந்தார். இப்போ என்ன வருது இங்க ஐ வருது. என்ன வருது ஐ வருது. பரணரை அப்படிங்கிறப்ப என்னது ஐங்கிற உருபு வருது. இது வரும் பொழுது என்ன அந்த சொல்லுறுப்புகள் என்ன வருது அப்படின்னு நாம பார்க்கணும். சொல்லுறுப்புகள் என்ன வருது? இப்போ என்னன்னா அங்க என்ன உடைமைங்கிற பொருள வருது. இப்போ கவனிங்க, இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுகிறது. இப்போ இரண்டாம் வேற்றுமை கபிலரை பரணர் கபிலரை புகழ்ந்தார். அடுத்து பரணர் கபிலரை புகழ்ந்தார். இப்போ ஐங்கிற உருபு எதோட வருதோ அதுதான் என்னவாக வரும் அப்படின்னா இங்க செயற்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அங்க என்ன சொல்றோம்? அங்க செயற்படு பொருளாக ஒரு பெயரையே வந்து என்னன்னா செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயரும் உண்டு, செயற்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு என்ன சொல்லியிருக்கோம்? முதல் வேற்றுமை, அதுக்கு இன்னொரு பெயர் வந்து எழுவாய் வேற்றுமை. அதுபோல இரண்டாம் வேற்றுமைக்கு செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். ஏன்னா இங்க வந்து எந்த பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது, ஏதாவது அங்க என்ன வருதோ அதை என்ன பண்ணிடுது செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுகிறது ஒரு பெயரை. அதனால் இது செயற்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த வகையில வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருகிறது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது ஆக்கல். ஒரு கல்லணை அவனால ஆக்க முடியுது, உருவாக்கல் முடியுது. அப்ப ஆக்கல் அப்படிங்கிற கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆக்கல். அடுத்து பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இப்போ ஒழித்தாருங்கிறப்ப அங்க அழிச்சிட்டாரு, அந்த நம்பிக்கையே இங்க இல்லை, அப்ப அழித்தல். அடுத்து கோவலன் மதுரையை அடைந்தான். அப்ப அங்க என்னது ஒரு பகுதியை போய் அவன் அடைஞ்சிடறான், அப்ப அடைதல். அடுத்து காமராஜர் பதவியை துறந்தார். அப்ப பதவியை அப்படிங்கிறப்ப என்னது இங்க நீத்தல். அப்ப எந்த இதுல வருது? நீத்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது. அடுத்து தமிழ் நமக்கு உயிரை போன்றது. எதனோட ஒப்பிடுறோம்? தமிழ் வந்து நம்ம உயிரோட ஒப்பிடுறோம். அப்ப ஒத்தல். ஒப்பிடுறதுனால என்னது? இது ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அப்ப இங்க என்னது? எது உடைமையா சொல்ல போறோம்? யாரு? வள்ளுவர். எதனை? பெரும் புகழை. பெரும் புகழை உடைமையாக கொண்டதுனால இது உடைமை. அப்ப வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐ. அது 6 பொருள்கள்ல வரும். என்னென்ன பொருள்கள் அப்படின்னாக்கா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இப்ப ஐங்கிற உருபு எல்லாத்துலயும் இருக்கா? கல்லணையை, மூட நம்பிக்கைகளை, மதுரையை, பதவியை, உயிரை, அடுத்து பெரும் புகழை அப்படிங்கிறப்ப எல்லாம் என்ன வருது? அந்த வேற்றுமை உருபு வருது. இந்த வேற்றுமை உருபு வந்து அதை வந்து 6 வகையான பொருள்களையும் வருது. இப்ப கட்டினான், அதை உருவாக்கிறான். ஒழித்தார், அடைந்தான், துறந்தார். துறந்தார்னா நீத்தல், அதை விட்டுறது. அடுத்து போன்றது, ஒப்பிடுறது, அப்ப ஒத்தல். உடையவர், அப்ப உடைமை. இப்ப 6 வகையான பொருள்கள்ல வேற்றுமை வருது. இதுல இன்னும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை என்றால் என்ன,
இரண்டாம் வேற்றுமையின் வேறு பொருள் என்ன? இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருள்களில் வரும்? இரண்டாம் வேற்றுமையோட உருவு என்ன? இந்த இரண்டாம் வேற்றுமை 6 வகையான பொருள்களில் வர்றதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை. இப்போ அடுத்து என்னது? மூன்றாம் வேற்றுமை. இதில் கவனிங்க, மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். இப்போ மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் எத்தனைனா 4. அது இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை. இதில் வந்து ஆள், ஆண் அப்படிங்கிறது கருவி பொருள், அடுத்து கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்கள்ல வருமா? ஆளும் ஆணும் எத்தனை பொருள்கள்ல வரும்? கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வருது. இந்த உருவு எப்படி வரும்? 2 வகையான பொருள்கள்ல வருது. இப்போ கருவி பொருளே வந்து எப்படி அப்படின்னா முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு சொல்லுவோம். கருவி பொருளை என்ன சொல்லுவோம்? இதில் நீங்கள் பிரித்து படிச்சுக்கணுமா? இதில் வந்து எத்தனை வகையான மூன்றாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருள்களில் வரும்? 2 வகையான பொருள்களில் வரும். என்னென்ன? கருவி பொருள், கருத்தா பொருள். எதோடனா ஆள், ஆண் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? கருவி பொருள் 2 வகைப்படும், முதற்கருவி, துணைக்கருவி. இப்போ கவனிங்க, இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லியிருக்கேன். மூன்றாம் வேற்றுமையோட உறுப்புகள் எத்தனை? அடுத்து மூன்றாம் வேற்றுமையில் எத்தனை வகையான பொருள்களில் வரும்? கருவி பொருள், கருத்தா பொருள். கருவி பொருள் எத்தனை? முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். இப்போ கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி கருவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவியே செய்கிறத தான் என்ன சொல்லுவோம்? முதற்கருவி. இப்போ மரத்தால் சிலை செய்தான். எது? மரத்தால் சிலை செய்யப்பட்டது அப்படிங்கிறப்ப யார் செய்கிறது? மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறப்ப அந்த முதற்கருவி. அடுத்து ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. இப்போ உளியால் சிலை செய்தான். இப்போ கல்லில் தான் நம்ம என்ன செய்வோம்? சிலை செய்வோம். அப்போ அந்த உளியை வந்து கல்லில் செஞ்சு அதுக்கு ஒரு துணைக்கருவி பயன்படுத்துகிறான். அப்போ அது என்னது அப்படின்னாக்க உளி அப்படிங்கிறப்ப இது துணைக்கருவி. முதற்கருவி அப்படின்னா மரத்தால் சிலை செய்தான், அவனே மரத்தால் சிலை செய்கிறான். அப்போ அது முதற்கருவி, கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுகிறது. இங்கே ஒன்றை செய்வதற்கு அந்த சிலை செய்கிறதுக்கு அவனுக்கு துணையாக இருந்தது எது? உளியால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான். இப்போ கருத்தா பொருளே வந்து 2 வகைப்படும். கருவி பொருள் நம்ம என்ன சொல்லிட்டோம்? 2 வகை சொல்லிட்டோம், முதற்கருவி, துணைக்கருவி. அடுத்து கருத்தா பொருள் 2, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. இப்போ நல்லா கவனிங்க, கருவி பொருள் 2 வகைப்படும் சொன்னால் முதற்கருவி, துணைக்கருவி. கருத்தா பொருளும் 2 வகைப்படும், ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் கல்லணை கட்டலை, யாரையோ ஒருத்தனை வச்சு தான் கட்டினான். அப்போ வந்து அது ஏவுதல் கருத்தா. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா, பிறரை வச்சு செய்வது ஏவுதல் கருத்தா, தானே இயற்றுதல் என்ன சொல்றோம்? அதை இயற்றுதல் கருத்தா. இப்போ சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. இப்போ அவங்களாலே தான் செய்யப்பட்டது, அவங்க தான் இயற்றினாங்க. அப்போ அது என்னது? இயற்றுதல் கருத்தா. இப்போ நல்லா கவனிங்க, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தார்னா பிறரை செய்ய வைப்பது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் போய் நேரடியாக கல்லணை கட்டலை, அவன் ஒரு கொத்தனாரை வச்சு தான் கட்டினான். அப்போ அது ஏவுதல் கருத்தா. தானே செய்கிறது இயற்றுதல் கருத்தா. இப்போ எடுத்துக்காட்டு, இங்கே ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆள், ஆண் அப்படிங்கிறதுல இந்த ஆண் அப்படிங்கிற உருவு எங்கே ஏற்படும் அப்படின்னா செய்யுள் வழக்கில் இடம்பெறும். இப்போ எங்கே? புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை அப்படின்னு சொல்லுவோம். குறள்ல பாருங்க, புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை உண்மை பேசுவதனால் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படிங்கிறப்ப நீரான். இப்போ எங்கே வருது? செய்யுள் வழக்கில் தான் இந்த ஆண்கிற உருவு வரும். ஆண்கிற உருவு பெரும்பாலும் எங்கே வரும் அப்படின்னா செய்யுள் உருவில் வரும். அப்போ நல்லா கவனிங்க, மூன்றாம் வேற்றுமை உருவுகள் எத்தனை? 4.
மூன்றாம் வேற்றுமைக்குரிய பொருள்கள் எத்தனை அப்படின்னா 2. அது என்ன பொருள்கள் சொல்கிறோம்? கருவி பொருள், கருத்தா பொருள். கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதற்கருவி, துணைக்கருவி. கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். அடுத்து இதில் என்ன கவனிங்க, இந்த ஒடு ஓடை பற்றி நம்ம சொல்லலை. ஒடு ஓடு, ஆள் ஆண் பற்றி சொல்லிட்டோம். அடுத்து ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் இது எப்படி வரும்? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். இந்த ஒடு ஓடு எப்படி வரும்னா உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு சேர்ந்த குழந்தை, தலைவரோடு சேர்ந்த தொண்டர் அப்படிங்கிறப்ப தான் என்ன உடனோட நிகழ்ச்சி, உடன் நிகழ்கிற நிகழ்ச்சியோட தான் இந்த ஒடு ஓடு வரும். அப்போ கவனிங்க, ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர் சென்றனர். இப்போ ஒடு ஓடு, தாயோடு குழந்தை சேர்ந்தது அப்படிங்கிறப்ப உடன் நிகழ்ச்சியாக இருக்கும். உடனில் தன்னோட ஒத்து நிகழ்கிற நிகழ்ச்சியோடு வர்றதுனால தான் இதை உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நான்காம் வேற்றுமை. இப்போ இதில் கவனிங்க, நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு கு. இது எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா பல பொருள்களில் வரும். அங்கே என்ன சொன்னோம்? மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா 2 பொருள்களில் வரும்னு சொன்னோம். இரண்டாம் வேற்றுமையில் 6 பொருள்களில் வரும்னு சொன்னோம். ஆனால் நான்காம் வேற்றுமையில் என்னன்னா பல பொருள்களில் வரும். இந்த பல பொருள்கள் எப்படி வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். பொருள் நான் உறுப்புனா என்னன்னு சொல்லியிருக்கேன், பொருள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். உறுப்புனா ஒரு எழுத்துல வரும், பொருள்னா ஒரு சொல்லோட வரும், சொல் கொண்டு வரும். இப்போ கவனிங்க, நான்காம் வேற்றுமைக்கு ஒரு உருவு கூ சொல்லிட்டோம். இது எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம், பல பொருட்களில் வரும். இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான், அது ஒரு கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தான்ங்கிறது கொடை. புகை மனிதனுக்கு பகை, ஒரு புகை மனிதனுக்கு பகை அப்படிங்கிறப்ப அது என்னது? பகை. பகைங்கிறது என்னங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. புகை மனிதனுக்கு பகை அப்படிங்கிறது இங்கே என்னன்னாக்கா அவனுக்கு எப்போவுமே அந்த புகை மனிதனுக்கு வேண்டாதது. அப்போ பகைங்கிறதுல வருது. அடுத்து கபிலருக்கு நண்பர் பரணர், நட்பு. கவிதைக்கு அழகு கற்பனை. அங்கே என்ன அழகு? எது? அங்கே என்ன தகுதி? அந்த கற்பனை. தாய் தயிருக்கு பால் வாங்கினான், எதன் பொருட்டு? பால் தயிருக்காக, தயிர் ஆகணும். அப்போ அதுக்காக அதுவாதல் பொருட்டு என்ன வாங்கினா? பால் வாங்கினான். தயிருக்கு பால் வாங்கினான். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், எதன் பொருட்டு பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அப்போ பொருட்டு. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, இது முறை சொல்றது. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அடுத்து கோவலனுக்கு கண்ணகி மனைவி அப்படிங்கிறப்பெல்லாம் என்னது? அவங்களுக்கு என்ன முறை? மாமன் மச்சன் அப்படின்னு முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, உறவு முறை. அப்போ செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ முறை. அடுத்து தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல், அப்போ எல்லையை குறிக்கிறது. இது போல் நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு ஒன்றே ஒன்று தான் கூ. அது பல பொருள்களில் வரும். எதன்னு சொல்லியிருக்கோம்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். இப்போ நான்காம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இந்த நான்காம் வேற்றுமைக்கு கூக்கு பதிலாக ஆகங்கிற சொல்லும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. கூலிக்காக வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான் அப்படிங்கிறப்ப என்னது? இங்கே ஆகங்கிற சொல்லும் அசையாக வருகிறது. ஆகங்கிறது என்னவா வருது? அசையாக வருகிறது. இப்போ இதுலேருந்து என்ன? நான்காம் வேற்றுமை என்றால் என்ன? நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு யாது? நான்காம் வேற்றுமைக்கு வரக்கூடிய அசை என்ன? அடுத்து கூடுதலாக வரக்கூடிய அசை என்னன்னு கேட்கலாம். அடுத்து இது பல பொருட்களில் வரும், எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமையோட உருவு இன் இல். இது ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருவு. இது எந்த பொருளில் வரும் அப்படின்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்கள்லையும் வரலாம். நீங்கள். இப்போ ஐந்தாம் வேற்றுமை என்ன சொல்லியிருக்கோம்? இன்னு இல்லுன்னு சொல்லியிருக்கோம். இன் இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையோட உருவு. நீங்கள் தலையில் இழிந்த மயிர், தலையிலேருந்து நம்ம வெட்டிட்டோம், அப்போ இழிந்த மயிர்னு நீங்கள்.
பாம்பின் நிறம் ஒரு குட்டி. இது சொல்கிறோம், சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி. ஒப்புமைப்படுத்துறது. இப்போ ஒரு பூனை, ஒரு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் பெற்றது பூனை, பாரதியார் பாடலில் வரும். பூனை வந்து சாம்பல் நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். அந்த பாடலில் கவனிங்க. சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. இதெல்லாம் எப்படி ஒப்பிடுறது, ஒப்பாக சொல்கிறது. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. இப்போ இன்ன வேற்றுமை உருவு என்ன? இன்ன. நிறங்கிறது ஒப்புமைப்படுத்துறது. அப்போ இங்கே உருவு இன்ன, பொருள் வந்து ஒப்புமைப்படுத்துறது. இப்போ பாம்பின் நிறம் ஒரு குட்டிங்கிறது இங்கே ஒப்பு முறையில் வருது. அடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், அங்கே என்ன சொல்கிறோம்? இன்னுங்கிறப்ப எல்லையை குறிக்கிறது. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். எது பாடுவதில் வல்லவர்? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இப்போ எந்தெந்த பொருட்களில் வருது அப்படின்னா எல்லை ஏது, ஸ்லேடை. ஏது பாடுவதில் வல்லவர்? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இப்போ ஐந்தாம் வேற்றுமைனா என்ன, ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் என்ன, அது என்னென்ன பொருட்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை அது, அது, ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருவுகள் ஆகும். அது, ஆது, ஆ. இவ்வேற்றுமை பெரும்பாலும் ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை எப்படி வரும்? உரிமை பொருள்களில் வரும். இந்த உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். ராமனது வில், நண்பனது கை, கண்ணனது வீடு, கண்ணனது வீடு அப்படிங்கிறப்ப உரிமை பொருளில் வரும். இப்போ ஆது, ஆ ஆகிய உறுப்புகள் இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. அது மட்டும்தான் நம்ம இப்போ இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம். இப்போ ராமனது வில், கண்ணனது வீடு, நண்பனது கை, தமிழனது புத்தகம் அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னாக்க உரிமை பொருளில், அவனோட உரிமை பொருள், அவனோட்டுது, அவனது அப்படிங்கிறப்ப என்னது உரிமை பொருளில் வரும். அந்த உரிமை பொருளை வந்து கிழமை பொருள்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு கண். இந்த உறுப்புகள் எப்படி வரும் அப்படின்னா மேல், கீழ், கா, இல், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. இந்த கண்ணுக்கு பதிலாக மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. அடுத்து இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம் வரும். இந்த ஏழாம் வேற்றுமை வந்து இடத்தையும் சொல்லும், காலத்தையும் சொல்லும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படிங்கிறப்ப இங்கே என்னத்தை காட்டுது? இடத்தை காட்டுது, காலத்தையும் காட்டு. மழை பெய்தது, பெஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணுறோம்? காலத்தையும் காட்டுது. இரவின் கண் மழை பெய்தது, இரவில் மழை பெய்தது அப்படிங்கிறப்ப இது என்னத்தை சொல்லுது அப்படின்னாக்க இடத்தையும் காலத்தையும் சொல்லுது. அடுத்து எட்டாம் வேற்றுமை. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு கண். இது எப்படி வரும்னா மேல், கீழ், கால், இல், இடம்னெல்லாம் உருவுகளாகவும் வரும். இல் என்னும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. இந்த இல்லுங்கிற உருவு ரெண்டு இடத்துக்குமே வரும். எங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோன்னா ஐந்தாம் வேற்றுமையிலையும் உண்டு, ஏழாம் வேற்றுமையும் உண்டு. நீங்கள் பொருளில் வரும்னு சொல்லியிருக்கோம். ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பெயரில் வந்தாக்க ஏழாம் வேற்றுமை. நல்லா கவனிங்க. இதில் வித்தியாசம் இல்லுங்கிறது ரெண்டுலையும் வருது. நீங்கள் பெயராக வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்று கொள்ள வேண்டும். இடப்பொருளையும் காலப்பொருளையும் வந்தாக்க நம்ம சொல்லியிருக்கோமா, அது ஏழாம் வேற்றுமை. இப்போ எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கு நான் என்ன சொல்லியிருக்கோம்? உருவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இது வெளிப்பொருளில் வரும். எட்டாம் வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமையும் உருவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எட்டாம் வேற்றுமை வெளிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே வெளி வேற்றுமை அப்படிங்கிறோம். படற்கை பெயரை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா தன்னை பற்றி, முன்னிலைனா முன்னாடி, படற்கைனா பக்கத்து வீடுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி, படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே வெளி வேற்றுமை அப்படிங்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருவு கிடையாது. பெயர்கள் தெரிந்து வழங்குவது உண்டு. பெயர்கள் தான் தெரிந்து வழங்கும். அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கே
முன்னிலை பெயரை நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னாக்க படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறோம். இப்போ அண்ணன்கிறதுக்கு அண்ணா அப்படி என்றும் புலவர் என்பதற்கு புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை ஆகும். இப்போ கவனிங்க, இந்த வேற்றுமை உறுப்புகளும் அவற்றின் பொருள்களும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, உறுப்பு கிடையாது. ஆனவன் ஆவான் ஆகின்றான் இதெல்லாம் சொல்லுருவா வரலாம். அடுத்து பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை ஐ, இங்கே வந்து இல்லை, சொல்லுருவு கிடையாது. அடுத்து செய்யப்படு பொருள், பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா செய்யப்படு பொருளாக இருக்கும். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் ஆண் ஒடு ஓடு. இது சொல்லுருவா என்ன வந்திருக்குன்னா கொண்டு வைத்து உடன் கூட அப்படின்னு வரும். அடுத்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி ஆகிய பொருட்களில் வரும். என்னென்ன பொருளில் வரும்னு சொல்லியிருக்கோம்? கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து நான்காம் வேற்றுமைக்கு உறுப்பு தெளிவாக கொடுத்துருக்காங்கம்மா. உறுப்பு கொடுத்துருக்குறாங்க, சொல்லுறுப்பு கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன பொருள்? ஆக பொருட்டு நிமித்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறையின பல பொருட்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இங்கே ஐந்தாம் வேற்றுமைக்கு இன், இதில் வந்து இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லுருவு. நீங்கள் ஒப்பு எல்லை அப்படிங்கிறது பொருள். அடுத்து ஆறாம் அது அது ஆ அப்படிங்கிறது உடைய, இது கிழமை. ஏழாம் வேற்றுமை கண், இடம் காலம். அடுத்து ஏழாம் வேற்றுமையும் என்ன சொல்லியிருக்கிறோம்? இல்லு வரும், அது இடம் காலத்தையும் பொறுத்து நம்ம அது. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை, உறுப்பு கிடையாது, சொல்லுருவும் கிடையாது, பொருள் வந்து விழித்து அழைத்தல். பொருள் வந்து என்னது? விழித்து அழைத்தல். இப்போ நாம் இதுவரைக்கும் வேற்றுமை என்றால் என்ன, இந்த வேற்றுமை எத்தனை வகைப்படும், வேற்றுமையோட உறுப்புகள் என்ன, சொல்லுறுப்புகள் என்ன, அது எந்தெந்த பொருள்களெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த பாடத்தில் இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னைக்கு படிங்க. நன்றி, வணக்கம்.